பிரைஸ் லார்ட். வணக்கங்க. ஒரு கம்பெனியோட மேனேஜர் அவருக்கு அடுத்து வேலை பார்க்கறதுக்காக ஆள் தேடிட்டு வந்துட்டு இருக்காருங்க. அந்த இடத்துல ஒரு அம்மாவை கொண்டு வந்து போஸ்டிங்ல உட்கார வச்சிடுறாங்க. ஒரு மாசம் நல்லா அந்த அம்மா வேலை பார்க்குறாங்க. சம்பளம் தேதி வரும்போது சம்பளம் வாங்கிட்டு வராங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் தான். ஆனா 22,000 வந்திருக்கு. இந்த அம்மா சார் போய் கொடுத்துடலாமா இல்லை நம்மளே வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறப்ப சரி நம்மளே வச்சுப்போம், நம்ம தான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோமேன்னு சொல்லி அந்த 2,000 ரூபாய் அந்த அம்மா அப்படியே வச்சுக்கிறாங்க. அடுத்த மாசமும் இதே மாதிரி சம்பளம் தேதி வருது. இந்த அம்மா போய் சம்பளத்தை வாங்குறாங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தா 2,000 ரூபாய் கம்மியா இருக்கு. உடனே இந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சாங்க. எப்படி நான் ஒரு மாசமா நல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கேன், எனக்கு 2,000 ரூபாய் கம்மியா வச்சிருக்காருன்னு சொல்லி அந்த ஓனர் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து 2,000 ரூபாய் நீங்க கம்மியா வச்சிருக்கீங்க, சம்பளம் கம்மியா வந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா, ஏமா போன டைம் நான் 2,000 ரூபாய் அதிகமா வச்சேன், அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி அதிகமா இருக்குன்னு என்கிட்ட வந்து கொடுக்கல, ஆனா நான் கம்மியா வச்ச உடனே நீங்க வந்து அதை கேட்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஓனர் என்ன சொல்றாருன்னா, இந்த போஸ்டிங்கோட இன்னும் உயர்ந்த போஸ்டிங்ல உங்களை வைக்கலாம்னு நான் பார்த்தேன், ஆனா அதுக்கு நீங்க தகுதியானவங்க அல்ல, நீங்க உண்மை உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லி அந்த போஸ்டிங்ல இருந்து அம்மாவை நீக்கிட்டு அதுக்கு தகுதியான ஒருத்தவங்களை அந்த போஸ்டிங்ல உட்கார வைக்கிறாங்க. ஆமாங்க, பைபிள்ல கூட ஒரு அழகான வசனம் இருக்கு. மத்தேயு 25:29ல உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமாங்க, நம்மகிட்ட உண்மை இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிறது எடுத்துக்கொள்ளப்படுங்க. ஆனா நம்ம உண்மை உள்ளவங்களா இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை உயர்ந்த ஸ்தானத்தின் மேல வச்சு அழகு பார்ப்பாருங்க. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவருங்க. ஏன்னா